வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். அர்ஜுன் அந்த ரவுடிகளோட வீட்டுக்கு போய் பணம் கொடுக்குறாரு. இனிமேல் அடிக்கடி இந்த மாதிரி வந்து பணம் கேட்டு தொல்லை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ மொத்தமாக செட்டில்மெண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. நிலா தங்க முட்டை போடுற வாத்து மாதிரி இந்த மாதிரி மொத்தமாலாம் நாங்கள் பணம் வாங்கிட மாட்டோம், தேவைப்படுறப்ப கேட்க தான் செய்வோம், நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த ரவுடிக. இதுக்கிடையில் இப்போது நடேசன் இப்போ அந்த ரவுடிக வீடை தேடி வராரு. யாருப்பா வீட்டில் அப்படின்னு கேட்குறாரு. அவர் குரல் கேட்ட உடனே அர்ஜுன் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாரு. கதவை திறந்த உடனே நடேசன் அந்த ரவுடியை பார்த்து கேட்குறாரு, நீ 2018 பேட்சில் அம்ஜக்கரையில் இருந்த யூனிவர்சிட்டியில் படித்ததில் நான் தான் அங்கே ப்ரொஃபஸராக இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நீ எம்பிஏ தானே படித்த அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எம்பிஏலாம் படிக்கவே இல்லை சார், நான் காலேஜே போகல அப்படின்னு அந்த ரவுடி சொல்கிறான். அங்கே இருக்கிற இன்னொரு ரவுடி கேட்குறான், நீங்கள் அர்ஜுனோட மாமனார் தானே அப்படின்னு கேட்குறான். நடேசன் சொல்கிறாரு, மாப்பிள்ளைகிட்ட கேட்டப்ப நீங்கள் அவரோட கிளாஸ்மேட்டுன்னு சொன்னார் அப்படின்னு கேட்குறாரு. அந்த ரவுடி சொல்கிறான், நாங்கள் ஸ்கூலில் தான் சார் ஒன்றா படித்தோம் அப்படின்னு சமாளிக்கிறான். மாப்பிள்ளை திருச்சியில் படித்தேன்ல சொன்னார், நீங்கள் என்ன திருச்சி போய் படிச்சுட்டு வந்தீங்களா அப்படின்னு நடேசன் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. நீங்கள் எதுக்காக மாப்பிள்ளைகிட்ட வந்து பணம் கேட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. அர்ஜுன் என்னோட ஃப்ரெண்டு சார், செலவுக்கு பணம் இல்லைன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி சமாளிச்சிட்றான். அடுத்ததாக சரஸ்வதி அவங்க ஒர்க் பண்ண மெக்கானிக் ஷெட்டுக்கு வராங்க. அந்த ஓனரை பார்த்து, சாரிண்ணே எங்களால் இந்த மெக்கானிக் ஷாப்பை வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேறொரு ஆளுக்கு கொடுத்துருங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓனர், என்னம்மா நீ நல்லாவே நடிக்கிறம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அக்ரிமெண்ட் ஃபைல் எடுத்து சரஸ்வதி கையில் கொடுக்குறாரு. காலையில் தான் தமிழ் சார் வந்தார், வந்து 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாருமா அப்படின்னு சொல்கிறாரு. அக்ரிமெண்ட்டை உன் பேரில் எழுதுறதுக்கான ஏற்பாடெலாம் அதனால தான் பண்ணினேன், இதில் ஒரு சைன் பண்ணிடுமா அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னே சொல்கிறீங்க, நேற்று நான் கேட்ட வரைக்கும் அவர் இந்த கடையெல்லாம் வாங்க முடியாதுன்னு தான் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி. இப்போ அவர் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சிருப்பார் போலமா அப்படின்னு அந்த ஓனர் சொல்கிறாரு. இனிமேல் இங்கே வேலையே பார்க்க முடியாதோன்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேனே, ஆனால் இந்த கடையே எனக்கு சொந்தமாயிடுச்சுல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரஸ்வதி. நான் போய் தமிழை பார்த்துட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு வரேங்க. தமிழ் இப்போது சரஸ்வதிகிட்ட கேட்குறாங்க, என்ன சரஸ்வதி கையில் ஃபைல்லாம் கொண்டு வந்திருக்கிற, நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு உனக்கு இன்டர்வியூலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை ஃபைல் இருக்குது, இனிமேல் மொத்த கணக்கை நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நடிக்காதீங்க தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி இப்போது தமிழை அடிக்கிறாங்க. நான் கூட நம்ம கம்பெனி வளர்ச்சியை பற்றி யோசிக்காமல் நான் சுயநலமாக யோசிக்கிறேன்னு நினச்சிட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இன்னிலேருந்து நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு வரலான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் சொல்கிறாரு, நீ நம்ம கம்பெனிக்காக உன்னோட நகையெல்லாம் கலட்டி கொடுத்த, எனக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்த அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஒர்க் ஷாப் போய் சம்பாதிச்சு எங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்க, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நீ பண்ணியிருக்கிற சரஸ்வதி அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஆசைப்பட்டு கேட்டது இந்த ஒரு விஷயந்தான், அதனால தான் அதை செஞ்சு கொடுத்துலான்னு நினச்சேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு. நீயும் உன்னோட தொழிலில் முன்னேறி சரஸ்வதி ஆட்டோ ஒர்க்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தேன்னா எனக்கும் பெருமை தானே அப்படின்னு சொல்கிறாரு. சரஸ்வதி தமிழை ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன சரஸ்வதி எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு தமிழ். ஏன் புருஷனை நான் கட்டி பிடிக்கிறேன், அதனால என்ன அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி. அடுத்ததாக கோதை வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. அர்ஜுன் இப்போது வீட்டுக்கு வந்ததும் நடேசன் அர்ஜுன்கிட்ட கேள்வி கேட்குறாரு. 2 நாளைக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்க்க வந்திருந்தாங்கல்ல, நான் அவங்களோட வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்கள விசாரிக்கிறப்ப அவங்க காலேஜெலாம் படிக்கலைன்னு சொல்கிறான் அப்படின்னு கேட்குறாரு. அர்ஜுன் சொல்கிறாரு, அவன் என் கூட ஸ்கூல் வரைக்கும் ஒன்றா படித்தான் மாமா அப்படின்னு சொல்கிறாரு. அவன் ஏதோ உங்களை மிரட்டி பணம் வாங்கின மாதிரி இருந்துச்சு மாப்பிள்ள அப்படின்னு கேட்குறாரு நடேசன். என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு பணம் கேட்டான் மாமா அப்படின்னு போய் சொல்லி சமாளிக்கிறாரு அர்ஜுன். அவனை பார்த்தா அடியாள் மாதிரி தெரியுது, படித்தவை மாதிரியே தெரியலையே மாப்பிள்ள அப்படின்னு கேட்குறாரு நடேசன். ஆள் பார்க்குறதுக்கு அவங்க பெருசாக இருந்தால் அடியாள் நினச்சிப்பீங்களா மாமா அப்படின்னு அர்ஜுன் கேட்குறாரு. அவங்க என்ன மிரட்டிலாம் பணம் வாங்கல, அவங்க மேனலிசமே அப்படிதான் மாமா அப்படின்னு சொல்கிறாரு. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் பேசுகிறதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட விளக்கம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு அர்ஜுன். கோதை சொல்கிறாங்க, நீங்கள் நம்ம கம்பெனியோட டேரக்டர், அது போக வீட்லேயும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாளைக்கு நம்ம குடும்பம் தானே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகினி இப்போது நடேசன்ட்ட கேட்குறாங்க, ஏன்பா தேவையில்லாமல் அவர் ஃப்ரெண்ட் கூட பேசுகிறதெல்லாம் கேள்வி கேட்டுட்ருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நடேசன் சொல்கிறாரு, மாப்பிள்ளை ஸ்கூல் படித்தது திருச்சியிலன்னு சொன்னார், ஆனால் அவனை பார்த்தா இங்கே லோக்கலில் படித்த மாதிரி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவன் என்ன திருச்சி போய் படிச்சுட்டு வந்தானா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் பார்க்குறப்ப முன்னுக்கு பின் முரணாலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.